ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மேலே நிறைய பற்று இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ரீசெண்டாக சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா இவங்க எல்லாரும் நடித்து ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய வரலாறை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த கதை 1959 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ட்ரெயினில் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாமே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக நம்மளுடைய ஜெயம் ரவி போலீஸாக போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒருத்தன் மூஞ்சில் கர்ச்சப்பை கட்டிட்டு வந்து ஓடுற ட்ரெயினே நிறுத்திடுறான். என்னடா இது அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளாரே அவனை மாதிரி இன்னும் 100 பேர் வந்துடுறாங்க. எல்லாருமே ட்ரெயினில் இருக்க எல்லாரையும் சேஃபாக இறக்கி விட்டுட்டு ட்ரெயினே கொளுத்தி விட்டுறாங்க. யாரா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி வந்து பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ட்ரெயினை நிறுத்தினா இல்லையா, அவன் அந்த இடத்துல ஓடிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ சிவகார்த்திகேயன் தான். ஆனாலும் எவ்வளோ ட்ரை பண்ணியும் ஜெயம் ரவியால் சிவகார்த்திகேயனோட ஃபேஸை பார்க்க முடியல. ஆனால் அவர் நெஞ்சில் புறநானூறு படை அப்படின்னு சொல்லிட்டு பிராமி மொழியில் போட்டிருக்கிற ஒரு பச்சை குத்தனதை மட்டும் பார்க்குறாரு. இது வந்து தமிழ் மொழியினுடைய ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்போ ஜெயம் ரவி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சிவகார்த்திகேயன் அவருடைய கை வரலெல்லாம் உடச்சி விட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. பட் இதெல்லாம் யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எந்த டீட்டெயில்ஸுமே ஜெயம் ரவியால் கண்டுபிடிக்க முடியல. அதனால இவரை வந்து அமைச்சர்கள், ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா ஒரு தமிழன், அம்மா நார்த் இந்தியன். என்னதான் இருந்தாலும் உடம்புல தமிழ் ரத்தம் ஓடுதில்லை அப்படின்னு சொல்லி அதையுமே அவர் வச்சு நிறைய இடத்துல அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இதனாலேயே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணுற எல்லாரையும் பார்த்தா ஜெயம் ரவிக்கு ரொம்பவே கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் இவர் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப விசுவாசமாக வேலை செய்கிற ஒரு ஆளும் கூட. அதனால கொஞ்சம் கூட கருணையே இல்லாத ஒரு மனுஷனாக தான் இதில் காமிச்சிருப்பாங்க. கருணை அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்குற ஆளாக இருப்பார் இதில். அப்படியே கட் பண்ணால் 1964 அரசு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதாவது இதுக்கப்புறம் நாடு முழுக்க எல்லா இடத்துலையுமே படிக்கிறது கொண்டு அரசாணைகள் வெளியிடுறது வரைக்கும் எல்லாமே ஹிந்தியில் மட்டும்தான். இதுக்கப்புறம் இங்கிலீஷ் காமனாக எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து சீக்கிரமாகவே அமலுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. இதை கேட்டோடனே மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் தான், என்னடா ஹிந்தியை வச்சு நாங்கள் என்னடா பண்ண முடியும், இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட கடல் கடந்து போயாது பொழப்பு நடத்திக்கலாம், ஹிந்தியை ஃபஸ்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட பெர்மிஷனே கேட்காம டேரெக்டாக இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் ஹிந்தியை திணிச்சா மட்டும் நாங்கள் ஏற்றுக்குவா போகிறோம், இனிமேல் தானே பார்க்க போகிறீங்க எங்கள் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி அந்த மொழி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை பற்றினா ஒரு குட்டி சாங் வரும். அதில் ஒரு குட்டி டான்ஸும் போட்டுட்டு அப்படியே ஹீரோ ஒரு லெட்டரும் எழுதுறாரு. அதாவது நம்ம ஹீரோ, இவர் பேர் இந்த படத்தில் செலியன். இவர் தான் இந்த புறநானூறு படையோட தலைவன். இந்த புறநானூறு படையில் இருக்கிற அத்தனை பேருமே மாணவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே தமிழன்ஸ் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுகிற நிறைய பேர் இதில் கலந்துட்டு இருப்பாங்க. காரணம் இது வெறும் மொழி போர் மட்டும் இல்லை, தன்னுடைய உரிமைக்கான போராட்டமும் கூட. ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரெயினையும் கொளுத்தி விட்டதும் இவங்க தான். அதுக்கு காரணமும் இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தெரிவிக்கிற விதமாக தான் இந்த ட்ரெயினையுமே கொளுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அறிக்கையை கேட்டோன்னே அடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணுமே அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் போடுறதுக்காக தான் ஒரு லெட்டரே எல்லாருக்கும் எழுதுவார். ஆனால் அது எழுதிட்டு இருக்கிறப்பவே ஒருத்தன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து இந்த மாதிரி நம்ம படையில் இருக்கிற ஒருத்தன் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் மாட்டி இறந்துட்டான், ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பையனை படிக்க வச்சு ரொம்ப ஆசையாக வெளியூருக்கு படிக்க அனுப்பி வச்சேன், ஆனால் இப்படி பணமாக திரும்பி வந்து படுத்து கிடக்குறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகவும் நம்ம ஹீரோவுக்கு உடனே மனசிறங்கி, சரி எவ்வளோ பேரண்ட்ஸ் எவ்வளோ கனவுகளோட தான் பிள்ளைய பெற்று வளர்த்துருப்பாங்க, அவங்களெல்லாம் இந்த போராட்டத்துக்காக நம்ம வந்து பலி கொடுக்கக்கூடாது, இனிமே இங்கேருந்து நம்மளால் ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு இந்த படையை நான் இதோடய நிறுத்திக்கிறேன், இதுக்கப்புறம் இதுலேருந்து எந்த சம்பவமும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு முடிவெடுத்துடுறாரு. இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு இப்போ தான் பராசக்தி அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஹீரோ ஒரு ட்ரெயினில் டீ வடை விற்கிறது, நிலக்கரியெல்லாம் அள்ளி போடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாரு. காரணம் அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே ஒரு தம்பியும் பாட்டியும் இருக்காங்க. தம்பியை கஷ்டப்பட்டு இவர் தான் வேலை செஞ்சு படிக்க வச்சிட்ருக்கிறாரு. அவனும் வெளியூரில் தங்கி நல்லா தான் படிச்சுட்ருக்கான். ஒரு நாள் ஹீரோவுக்கு ஒரு கொரியர் வருது. அதாவது ட்ரெயினில் டிடிஆர் வேலைக்கு வேக்கன்சி இருக்குது, அதுக்கு இன்டர்வியூ போயிட்டுருக்கு. பட் அதுக்கு ஹிந்தி பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி குறிப்பு போட்டு அமைச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து ஹிந்திக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ ஹிந்தி கற்றுக்கலாம், நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனால் யார்கிட்ட ஹிந்தி கற்றுக்கிறது? இப்போ தான் ஹீரோயினோட என்ட்ரி. ரத்தினமாலா, இவங்க பேசிக்காக ஒரு தெலுங்கு ஃபேமிலி தான். ஆனால் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். அதனால் இவங்களுக்கு தமிழ் மேலே நிறைய பற்றும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா இந்த ஏரியாவோட எம்பி.
இவருடைய ரெக்கமெண்டேஷனில் இவங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மைக்கை பார்த்தாலே திக்குவாய் தான், ரொம்ப பயந்து பேச்சே வராது. அதனால் யாருக்கும் தெரியாமல் அங்கேயே அப்ரெண்டிஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக டெய்லி வீட்டிலேருந்து ஹீரோயின் கணக்காக ரெடியாகி ஏதோ டெய்லி ஆர்ஜே வேலை பார்க்க போகிற மாதிரியே வருவாங்க. வந்துட்டு அப்ரெண்டிஸ் ஐடி கார்டை போட்டு அங்கே துடைக்கிற வேலையை தான் செஞ்சுட்ருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஹிந்தி, தமிழ், தெலுங்கு மொத்தம் 3 மொழி தெரியும். ஹீரோயினுக்கு ஹிந்தி தெரியும், ஹீரோவுக்கு ஹிந்தி கற்றுக்கணும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக ஆகாது. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேஷன்ஷிப் தான். அதனால் உங்ககிட்ட என் வண்டி கற்றுப்பா, நான் வெளியவே காசு கொடுத்து கற்றுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஹிந்தி டியூட்டர் கிட்ட அட்வான்ஸாக ஃபீஸ்லாம் கொடுத்துருப்பாரு. அடுத்த நாள் கிளாஸ் போகலான்னு பார்த்தா அந்த ஆளே ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. என்னடா ஆச்சுன்னு அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவருடைய பில்டிங்கே மொத்தமாக பற்றி எரிஞ்சிருக்கும். அதில் தீ பரவட்டும் அப்படின்னு பிளட்ல எழுதியிருக்கும். அதை பார்த்த உடனே லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்க தான் தம்பிக்கிட்ட போயிட்டு எதுக்குல அந்த பில்டிங்கை எரிச்சேன்னு சொல்லி சண்டை போடுறாரு. பில்டிங்கை எரிச்சனா நான் என்ன வளர்றீங்கன்னு கேட்குறான். சும்மா பொய் சொல்லாதடா, புழுகாத, நீ ரத்தத்தில் மட்டும் இல்லை எதில் எழுதுனாலும் உன்னுடைய அந்த கோழிக்கு இருக்கல எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடா, சொல்லி எதுக்கு பில்டிங் எரிச்சுன்னு கேட்பாரு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆஃபீஸில் இருக்க லெட்டர்ஸ்லாம் தெரியாமல் எடுத்து பார்த்துருப்பாங்க. அதில் கூடிய சீக்கிரமாகவே ஹிந்தியை அமலாக்கப்படுத்த போகிறாங்க ஆட்சி மொழியா அப்படின்றத படிச்சுட்டு உடனே இவருடைய தம்பிக்கு தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஹீரோட தம்பி பேர் சின்னதுரை. ஸோ இவருக்கு கால் பண்ணி சொன்னோன்னே இவர் வந்து அவ்வளவுதானே, சரி அடுத்து ஒரு சம்பவத்தை பண்ணிடுவோன்னு அவர் தான் அந்த ஹிந்தி டியூட்டர்னுடைய பில்டிங்கே எரிச்சு அங்கே தீ பரவட்டும் அப்படின்னு எழுதியிருப்பார் ரத்தத்தில். அங்கே நம்ம ஜெயம் ரவி இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருப்பாரு. அங்கே எழுதியிருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு ட்ரெயினில் நடந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அங்கேயுமே நம்ம ஹீரோ தீ பரவட்டும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு தான் வந்திருப்பாரு. அதே வசனம் இங்கே இருக்கனால ஒரே அதே ஆள் தான் இதையும் செஞ்சிருப்பாரோன்னா அவருக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் அங்கே அந்த பில்டிங்கை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண கெமிக்கல் எடுத்து மூந்து பார்த்ததுக்கு அப்புறமா இல்லை அதுவும் இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ இது வேற ஆளாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ புறநானூறு படையோட தலைவனாக இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருடைய தம்பிக்கு தெரியாது. இருந்தாலும் அவருடைய ரத்தம் தானே, ஸோ ஆப்வியஸாக அவருக்கு மேலேயே இவன் இருக்கான். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இவனும் அவ்வளோ குரல் கொடுக்குறான். இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், நீ படிக்கிறதுக்கு தான் போகிற சாமி, இந்த வேலையெல்லாம் வேணாம், நீ போறியா படிக்கிறியா வரியான்னு வேற எதுலேயுமே ஈடுபடாத அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி அனுப்புறாரு. இப்போ ஹிந்தி டியூட்டர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. வேற யார்கிட்ட ஹிந்தி கற்றுக்கிறது? நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஹீரோயின் தான். ஆனால் அவங்க அங்கே அப்ரெண்டிஸாக வேலை பார்க்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீ எனக்கு ஒழுங்கா ஹிந்தி சொல்லித்தா, இல்லைனா இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு மிரட்டி தான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கிளாஸ் போறாரு நம்ம ஹீரோ. ஆனால் நாளடைவில் அவங்க 2 பேருக்கு நடுவில் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ரிலேஷன்ஷிப் ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. அப்படியே ஒரு லவ் சாங்கும் வருது, அந்த இன்டர்வியூ டேட்டும் வருது. நம்ம ஹீரோ அங்கே இன்டர்வியூக்கு போறாரு. ஹீரோ இன்டர்வியூக்கு போகிற அதே நாளில் தான் இந்தி மொழிக்கான பிரச்சாரம் சிஎம் தலைமையில் நடக்கும். ஆனால் இந்த நாளை நம்ம ஒரு கருப்பு தினமாக தான் காட்டணும், கருப்பு கொடி காமிச்சு ஹிந்திக்கான எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு ஹீரோட தம்பி சின்னதுரையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு கருப்பு கொடி கருப்பு பேப்பர் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் தலையில் கட்டியிருக்க ஒரு கருப்பு ரிப்பன் கூட கண்ணில் காணும். எல்லாத்தையுமே எடுத்து ஒழிச்சு வச்சிடறாங்க. ஒரு கடை கிடை எதுவுமே இல்லை, எல்லாத்தையுமே மூடி வச்சிடறாங்க. இருந்தாலும் நம்ம பசங்க அவங்க மறைச்சு வச்சிருக்க அந்த கருப்பு பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து காத்துல பறக்க விட்டுறாங்க. இதனால அங்கே இருக்க போலீஸ் அவங்க மேலே தடியடி நடத்தி கிட்டத்தட்ட ஹீரோட தம்பி சின்னதுரைய கொலை பண்ற ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க. அந்த டைம்ல அங்கிருந்து ஒரு பாட்டில்ல நெருப்பு அவங்க மேல பறந்து வந்து விழுகுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். சின்னதுரைக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம என்னவா இது அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவர் இன்டர்வியூ போன இடத்துல அவருக்கு சரணமாக ஹிந்தி பேச வரல. ஆனால் ஹிந்திக்காரங்க இவரோட நல்லா எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும், அதனால நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பி வச்சிடறாங்க. அவரும் அங்கே எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. சார் அவங்க வந்து ஆரிஜினே ஹிந்தி தான், நான் இப்போ தான் பேச கற்றுக்கிறேன், நாளடைவில் நானுமே நல்லாவே பழகிடுவேன் அப்படின்னு. ஆனால் அவருடைய பேச்சு அங்கே எடுபடலை. என்னடா இது, கஷ்டப்பட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நமக்கு வேலை கிடைக்கலன்னு வெக்ஸ் ஆகி ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்க நம்ம ஹீரோ அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கிறத பார்க்குறாரு. அதாவது நம்ம சிஎம் அந்த பிரச்சாரத்துக்கு வரப்போ அவர் காலில் விழுந்து ஒரு பையன் கதறிட்டு இருப்பான், ஒரு ஸ்டூடெண்ட். கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இவ்வளோ நாளாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஹிந்தியில் தான் இருக்குது, தமிழ்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இல்லை இதுக்கு என்னப்பா பண்ண முடியும், என்ன லாங்குவேஜில் வருதோ அந்த லாங்குவேஜை நீங்கள் படித்து கற்றுக்கோங்க, அவ்வளோதான், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படி பொறுப்பே இல்லாமல் மக்கள் மேலே அக்கறையே இல்லாமல் பேசிட்டு போகிற சிஎம்ஐ பார்த்து அவன் வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல தீ குளிச்சு இறந்துடுறான். இதை பார்த்த ஹீரோவுக்கு அப்பதான் ஒன்று மண்டையில் உரைக்குது. அப்படின்னா இதுக்கப்புறம் ஹிந்தி தான் நம்மளை ஆள போகுது, ஹிந்திக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்திடுவாங்க, எல்லா இடத்துலையுமே ஹிந்திக்காரங்க தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நம்ம மக்களுக்கு நம்ம பசங்களுக்கு இங்கே எந்த ஒரு சலுகைகளும் எந்த ஒரு வேலையும் எதுவுமே கிடைக்காமலே போயிடுமே அப்படின்னு சொல்லி இப்பதான் தான் தம்பி கூட இவருமே இணையறாரு. அதனாலதான் இந்த இடத்துக்கு கரெக்டா வந்து இப்ப அவங்க தம்பியும் காப்பாத்திட்டு எல்லாருமே அங்க இருந்து காப்பாத்தி தப்பிக்க வச்சிடுறாரு.
இப்போ ஜெயம் ரவி நடந்த இன்சிடென்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அங்கே வராரு. பட் அவர் ரொம்ப லேட், ஏன்னா எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கப்ப ஹீரோ அங்கே மேலே இருக்க பில்டிங்ல சன்னுக்கு நேராக நின்று பார்க்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு சூப்பர் ஹீரோ ரேஞ்சுக்கு இந்த சீன் இருக்கும். அன்னைக்கு நடந்த அந்த கலவரத்தில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்டோன்னே சின்னதுரையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் Jan 26 குடியரசு தினத்தன்னைக்கு ஒரு அமைதி ஊர்வலம் போகிறதுக்காக போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. கேட்ட உடனே போலீஸ் ஈஸியாக பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது அந்த பசங்க ஏன் எதனாலன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஆனால் இதுக்கு காரணம் ஜெயம் ரவி தான். ஏன்னா குடியரசு தினத்தன்னைக்கு இவங்க ஏதாவது பண்ணால் அவங்கள என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. அதனால இந்த சான்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறமேனு அவர் யோசிக்கிறாரு. ஆனால் இந்த பிளானை கெடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோ செலியன் இருக்காப்லையே. டே குட்டி பசங்களா, உங்களுக்கு மூளையில் ஏதாவது இருக்கா இல்லையா? நான் சொல்கிறத கேளுங்க. 26 அன்னைக்கு வேணாம், 27 அன்னைக்கு நானே உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன். நம்ம அன்னைக்கு போராட்டத்தையும் ஊர்வலத்தையும் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களை ஒத்துக்க வச்சுட்டு இவரும் போய் பெர்மிஷன் டேட்டை மாற்றி கேட்குறாரு. இப்போ ஜெயம் ரவி, ஓ நீ அப்படி வரியா, சரி நானும் இப்படி வரேன்னு சொல்லி நீ எந்த ரூட்ல வந்தாலும் அதுக்கு நான் கேட் போடுவேன்டான அவர் இன்னொரு பிளான ஆல்டர்னேட்டிவா உடனே போடுறாரு. அதாவது Jan 27 அன்னைக்கு 144 தடை உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படின்னு. 144 தடை அப்படிங்கிறது குவாரண்டைன் தான், யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு. ஸோ யாருமே வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்கப்போ இவனுங்க வெளியில வந்தா அதையே ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா இதுக்கு சிஎம் ஒத்துக்கணும் இல்லையா. கண்டிப்பா ஜெயம் ரவி சொன்னா சிஎம் ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் இருக்கு. ஸோ இப்போதான் ஜெயம் ரவி நம்ம ஹீரோயினை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்ச போல இருந்தே ஜெயம் ரவி அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல சொல்லி எல்லாருடைய டெலிஃபோன் கால்ஸையுமே ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அடிக்கடி அந்த ஹிந்தி மொழி அமலாக்கத்தை பத்தி வர நியூஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய ஹீரோ தம்பி கிட்ட சின்னதுரை கிட்ட கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா. அது எல்லாத்தையுமே ஒரு ட்ராக் பண்ணியிருப்பாரு. அதை இந்த டைம்ல இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது அவங்க அப்பா எம்பி தானே, அவரை கூப்பிட்டு நான் யாரோ ஒருத்தராக இருந்தா இதை கண்டிப்பாக போலீஸ் கிட்ட சொல்லி இந்நேரத்துக்கு நியூஸ் பேப்பர்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி இருப்பேன். ஆனால் நீங்கன்றதுனால தான் நான் பொறுமையாக உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த விஷயம் வெளியே போகக்கூடாதுன்னா நீங்கள் இப்பயே சிஎம்க்கு கால் பண்ணி நாளைக்கு 144 தடையை போட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் கொஞ்சம் நம்ம சிஎம்க்கு ரைட் ஹேண்ட் போல. அதனால இவர் சொன்னனே சிஎம் கேட்டுறாரு. உடனே தடையும் தடை உத்தரவே பிறப்பிச்சிடுறாங்க. ஹீரோயினையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயினா இப்ப அவங்க அப்பா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாரு. நடக்கிற விஷயங்களை எதையுமே ஹீரோ கிட்டயோ இல்ல அவங்க தம்பி கிட்டயோ ஹீரோயினால சுத்தமா சொல்ல முடியாம ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. இப்படி இவங்க போட்டிருக்க இந்த பிளான் எதுவுமே தெரியாம அடுத்த நாள் ரொம்ப இன்னசென்ட்டா செலியன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாரு பெர்மிஷன் கேட்கறதுக்காக. ஆனா அந்த இடத்துல 2 போலீஸ் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கதே அவர் கேட்கிறாரு. அதாவது இவனுங்களே பெர்மிஷனும் கொடுக்குறானுங்க, இவனுங்களே 144 தடை உத்தரவும் போடுறாங்க, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்றானுங்களா, சரியா சைக்கோவா இருப்பான் போல அந்த ஆளு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறத கேட்டோன்னே ஹீரோவுக்கு அவங்க போட்டிருக்க பிளான் புரிஞ்சிருது. உடனே நம்ம பசங்களை உஷார் பண்ணணும், அவங்களை தடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. ஆனா இட்ஸ் டூ லேட். ஆல்ரெடி அவன் தம்பி சின்னதுரை என்னாலலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பான். ஆனா அதுதான் அவனுக்கு யமனாவே அமைஞ்சிருக்கும். அந்த இடத்துல எந்த காரணமுமே இல்லாம மக்கள் எந்த ஒரு வன்முறையிலுமே இறங்கல. ஆனாலுமே அவங்க மேல கன் ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோ அங்க வரத்துக்கும் அவருடைய தம்பியை சுடுறதுக்கும் கரெக்டா இருக்கு. அவருடைய தம்பியினுடைய நெஞ்சிலிருந்து வர ரத்தத்தை துடைக்கிறதுக்காக அவருடைய ஷர்ட்டை கழட்டுறப்போ ஹீரோட நெஞ்சில புறநானூறு படை பச்சை குத்தி இருக்கும் இல்லையா. அதை பார்த்தோன்னே ஜெயம் ரவி மாட்னியா இருடி உனக்கு இருக்கு ஆப்புன்னு சொல்லி அந்த இடத்துலயே ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவருடைய தம்பி சின்னதுரைக்கு உயிர் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா காப்பாத்தலாம் அவருடைய அசிஸ்டன்ட் சொல்றாங்க. ஏன் சிறந்த செவிலியர்னு அவார்டு வாங்க போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை நெஞ்சிலேயே மிதிச்சு பக்கத்துல இருக்க சாக்கடையில தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், சின்னதுரை அந்த இடத்தையே செத்து போயிடுறாப்புல. குடிச்சிட்டு போன சிவகார்த்திகேயனையும் அவங்க ஒன்றும் சும்மாலாம் விடலை. அவரை போட்டு அடித்து சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்துறாரு அந்த ஜெயம் ரவி. நீ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரெயினில் பண்ணிட்டு போன சம்பவத்துக்கு அப்புறம் என்னை பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி 6 வருஷமா எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தினாங்க, எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தினாங்க உனக்கு தெரியுமா. அதனால நான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவருடைய கையில் இருக்கிற நகத்தெல்லாம் ஒன்று உருவி எடுக்கிறாரு. அந்த சீனை பார்க்கறதுக்கே ஐயோ அப்படி இருக்கும். ஆனால் இந்த சித்திரவதை எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஜெயம் ரவியோட அசிஸ்டன்ட் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் ஜெயம் ரவி இல்லாத டைம்ல செலியன் கிட்ட போயிட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அந்த ட்ரெயினில் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா. அதாவது அவர் தெரியாமலாம் போய் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டி சாகல. ஜெயம் ரவி அவரை பார்த்திருப்பாரு. ஒருவேளை ஜெயம் ரவி கிட்ட மாட்டினா இவரை இந்த மாதிரி கொடுமை பண்ணி இவர் வாயிலிருந்து உண்மையெல்லாம் கறந்துருவாரோ அப்படின்றதுனால அவரே போயிட்டு தான் அந்த தீயில இறங்கி இருப்பாரு. எக்காரணத்தை கொண்டும் சிவகார்த்திகேயனை அவர் காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. அவருடைய அந்த சாவு வீணா போயிடக்கூடாது, உங்க மேலேயும் எஃப்ஐஆர்லாம் போடல, அதனால உங்களையும் சாகடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, தயவு செய்து இங்க தப்பிச்சு போயிருங்க, நானும் ஒரு தமிழன் தான், எனக்கும் தமிழ் மேல பற்று இருக்கு அப்படின்னு சொல்லி
அவர் அங்கேருந்து தப்பிக்க வச்சுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவரால் ஜெயம் ரவி கிட்ட வந்து தப்பிக்க முடியல. ஏன்னா இவர் தான் பிளான் பண்ணி அவரை தப்பிக்க வச்சிட்டாருன்னு ஜெயம் ரவிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் இவரையுமே போட்டு தள்ளிடுறாரு. இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு பால், அதை அடித்தா சிக்ஸர் தான் போகணும், அப்போ தான் நம்மளால் வின் பண்ண முடியுன்ற நிலமை. அதனால் சிவகார்த்திகேயன் ஸ்ட்ரெயிட்டாக டெல்லி போயிடுறாரு பிஎம்ஐ மீட் பண்ணுறதுக்கு. ஆனால் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக என்ன, வாய்ப்பே இல்லை. அதனால் பிரைம் மினிஸ்டரோட கார் போகிற அந்த வழியில் இருக்க பஸ்ஸு லாரி எல்லாத்துலேயுமே கடைகள் எல்லாத்துலேயுமே தமிழில் சில வசனங்களை எழுதி வைக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்க மக்களுக்குள்ள பெரிய கலவரமே கிரியேட் ஆகுது. எவன்டா இதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானுங்க. அப்போது பிஎம் கார் அந்த வழியாக வருது, அங்கே நின்று தானே ஆகணும். அதனால் அந்த கேப்பை யூட்டிலைஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. நான் இங்கே தப்பாக எதுவுமே எழுதலை மேடம், ஹிந்தி வாழ்கன் தான் எழுதியிருக்கேன். ஆனால் அதையே வேற்று மொழியில் பார்த்த மக்களுக்கு எவ்வளோக்கும் வருது. இதே மாதிரி தானே எங்கள் மக்களுக்கும் இருக்கும். ஒரு மொழியை எங்களுக்கு விருப்பமே இல்லாமல் எங்கள் மேலே திணிக்கிறப்போ எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ கோவம் வரும். எங்களை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, எங்கள் மேலே ஹிந்தியை திணிக்காதீங்க, எங்களுக்கு இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜாக வேணும், அதை ரிமூவ் பண்ணாதீங்க ஆட்சி மொழியிலேருந்து அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வைக்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் மட்டும்தான் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் மக்கள் அமைதியாக தானே இருக்காங்க, அப்போ உங்கள் மக்களுக்கு விருப்பமாக தானே இருக்குது இல்லை அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கொஸ்டின் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை, இது வந்து உங்கள் முன்னாடி போலியாக அப்படி காட்டப்படுது, உண்மையிலேயே எங்கள் மக்களில் முக்கால்வாசி பேருக்கு மேலே இதை சுத்தமாக விருப்பமே இல்லை, என்னால் அதை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு எங்கள் ஊரில் போட்டிருக்க 144 தடை உத்தரவை முதல்ல ரிமூவ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ இவர் சொன்ன கோரிக்கையை வச்சு அந்த பிரைம் மினிஸ்டரே டைரெக்டாக அந்த உத்தரவை நீக்கிட்டு, நான் இந்த டேட்டில் கோயம்புத்தூருக்கு வருவேன், அன்னைக்கு உங்களால் முடிஞ்சா எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க, இல்லைனா அதுக்கப்புறம் என்னால் இந்த விஷயத்தை எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது, இந்தி திணிக்கப்படுறது தான், அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த சான்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லையா. அதனால் செலியனுடைய அந்த புறநானூறு படையும் இப்போ தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயுமே மக்கள் கிட்ட இருந்து இந்தி திணிப்புக்கு எதிரான கருத்துக்களை பேப்பர்ஸில் எழுதி வாங்கிக்கிறாங்க. அவங்களுடைய கையெழுத்தையும் கைரேகையும் அதில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கோயம்புத்தூரில் பிரைம் மினிஸ்டர் வர அன்னைக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இது அவ்வளோ ஈஸியாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா குறுக்க தான் இந்த கௌசிக் இருக்கிறாரு, அவ்வளோ ஈஸியாக விட்டுருவாரா என்ன. எப்படியோ எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் பேப்பர்ஸ் எல்லாமே பொள்ளாச்சிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு முந்தின நாள். ஆனால் அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு பெரிய போர்க்களமே நடந்திருக்கும், ஒரு ஊரே சுடுகாடாயிருக்கும். அதாவது பொள்ளாச்சியில் இப்போ 30,000 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் 5,000 ஆர்மி ஆஃபீஸர்ஸையும் இறக்கியிருக்கிறாங்க. அதுவும் வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாருமே தமிழ் ஆட்கள் கிடையாது. ஏன்னா ஜெயம் ரவி ஆல்ரெடி பார்த்துட்டாங்க தமிழ் ஆட்கள் தமிழர்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க அப்படின்னு. அதனால் அதர் ஸ்டேட்லேருந்து தான் எனக்கு போலீஸ் வேணும்னு சொல்லி சிஎம் கிட்ட கேட்டு அதர் ஸ்டேட்லேருந்து போலீஸையும் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸையும் இறக்கி அந்த ஊரில் இருக்க மொத்த பேரையுமே சுட்டு கொண்டிருக்காங்க. எங்கே அவங்கன்னு கேட்டு. ஆனால் யாருமே அந்த புறநானூறு படை ஆட்களையும் பிஎம்ஐ மீட் பண்ண போன ஆட்களும் எங்கே இருக்காங்க, அந்த பேப்பர்ஸ் எங்கே இருக்குன்னு அவ்வளோ பேரை கொலை பண்ணி தான் முன்னாடியே தான் குழந்தையும் தான் பையனையும் தான் ஒய்ஃபையும் ஹஸ்பண்டையும் கொலை பண்ணி கூட அங்கே இருக்கிற ஒருத்தருமே காட்டி கொடுக்கவே இல்லை. இதனால அந்த கோவத்தையே அங்கே இருக்கிற எல்லாரையுமே சுட்டு கொண்டுறாங்க. அந்த ஊரே மொத்தமாக சுடுகாடான மாதிரி தான் இருக்கு. ஆனால் அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாது, இது இங்கேயே மறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையுமே அங்கேயே அவங்க மொத்தமாக போட்டு எரிச்சு அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸையும் மொத்தமாக அழிச்சிடுறாங்க. இப்போ நம்மளுடைய புறநானூறு படை வீரர்கள் அத்தனை பேருமே அவங்க இருந்த ஒரு வீட்டுக்கு கீழே ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒரு சீக்ரெட் பாத் போகுது. அது வழியா எல்லாருமே வேற ஒரு மெயின் ரோடுக்கு போய் அங்கிருந்து லாரியில தான் அந்த மூட்டைகள் எல்லாத்தையுமே ஏற்றிட்டு போறாங்க. ஆனா அங்கேயுமே வழியில ஒரு செக் போஸ்ட்ல போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள திசை திருப்புறதுக்காக தெலுங்கு ஸ்டேட்ல இருந்து வந்திருந்த ராணா, நான் இவங்களை திசை திருப்புறேன், எனக்கு என்ன ஆனாலும் நீங்க இதை பத்தி நினைக்காதீங்க, நீங்க பத்திரமா இதை கொண்டு போய் சேர்த்துருங்க, அந்த அம்மா இந்த பேப்பர்லாம் பார்க்காம இந்த ஊர் எல்லையை விட்டு தாண்டக்கூடாது, அது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாரியில இருந்து இறங்கி ஓடி போலீஸ் எல்லாமே திசை திருப்புறாங்க. போலீஸ் அவர் அந்த இடத்தையே சுட்டு கொண்டுடுறாங்க. இவங்க சேஃபா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கோயம்புத்தூருக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆனா இது பாதி தான் வந்திருக்கு, மீதி எங்க அப்படின்னு கேட்டா இப்போ அதை நம்ம சிவகார்த்திகேயன் தான் எடுத்துட்டு போகணும். ஆனா சிவகார்த்திகேயன் இப்ப ஜெயம் ரவி கையில மாட்டிட்டாரு, வாண்டடா போய் சரண்டர் ஆகுறாரு. 10,000க்கு வண்டியில நிறைய பேப்பர்ஸும் இருக்கு. சரி இவனே வாண்டடா வந்து சரண்டர் ஆயிட்டான், அந்த பேப்பர்ஸ் தான் நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு போய் எடுத்து பார்த்தா டம்மி பாவா, அந்த பேப்பர்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எம்டி பேப்பர்ஸ். இப்போதைக்கு இவருடைய டைமை வேஸ்ட் பண்றதுக்காகவும் இவரை திசை திருப்பறதுக்காகவும் தான் சிவகார்த்திகேயன் இங்கே இருந்திருப்பாங்க. ஆனா இப்போதான் ஜெயம் ரவிக்கு ஒன்று தோணுது, ட்ரெயினுடைய சவுண்டு கேட்டோன்னே அப்ப இதெல்லாத்தையும் ட்ரெயின்ல தான் அனுப்புறான்னு அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு உடனே இவனை விட்டுட்டு ட்ரெயினை போய் பாக்குறாரு. ஆனா அங்க ட்ரெயின்ல பாம்பு வச்சிருக்காங்க, ட்ரெயினை உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி அடுத்த ஸ்டேஷன்ல இருக்கிற மிலிட்ரி ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சம்பவமே, அங்க இருக்க மிலிட்ரி ஆபீசர்ஸ்லயுமே ஒரு மேஜர் நம்ம படையில இருக்கிற ஒரு ஆள் தான். அதனால அவரே பத்திரமா எல்லா பேப்பர்ஸையுமே மீதி இருக்கிற அந்த
ப்ரூஃப் எல்லாத்தையுமே சேஃபா அந்த ட்ரெயின்ல இருக்க ஒரு பெட்டிக்குள்ள ஏத்தி விட்டுட்டு டாடா பாய் பாய் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. இப்ப அந்த ட்ரெயின் மேலேயே சிவகார்த்திகேயனுக்கும் ஜெயம் ரவிக்கும் பயங்கர சண்டை நடக்குது. அதுல இருக்க ஒரு பெட்டியை மட்டும் சிவகார்த்திகேயன் கொளுத்து விட்டுறாரு. அதோட சேர்த்து ஜெயம் ரவியும் அதுலயே தள்ளி விட்டுறாங்க. இப்போ ஜெயம் ரவி கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே வந்து சொல்றாரு, நீ என்ன கொன்னாலும் என்ன மாதிரி இன்னும் 1000 பேர் வருவாங்கடா ஹிந்தியை திணிக்கிறதுக்காக, தமிழ் அழிக்கிறதுக்காக அப்படின்னு. ஆனா அப்போ இவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீ எவ்வளவு பேரை வேணா இறக்கு, எனக்கு அப்புறம் என் பசங்க பேரம் பேத்திங்கன்னு வந்துகிட்டே தான் இருப்போம், நாங்க முளைச்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த ஃபைட் எல்லாம் முடிஞ்சு எப்படியோ பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவ்வளோ பேப்பர்ஸ் ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. நிறைய பேர் வெறும் லெட்டர்ஸ் மட்டும் எழுதி தரல, அவங்களுடைய ரேஷன் கார்டே ப்ரூஃபுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே அந்த மக்களையுமே நீங்க நேர்ல பார்க்கணுமா என்ன, தயவு செய்து எங்களுடைய ப்ரூஃப் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்து கெஞ்சிட்டு இருப்பாரு. இப்போ ஃபைனலா இவங்க எல்லாருமே அந்த இடத்துல எல்லா ஸ்டேட்காரங்களும் இருப்பாங்க. உண்மையிலே அது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் தான். அதாவது பெங்காலி, கேரளா, தெலுங்கு, மைசூர், அது என்ன கர்நாடகா என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டேட்காரங்களுமே அங்க இருப்பாங்க. காரணம் தமிழ் மட்டும் இல்ல, இது வந்து கிட்டத்தட்ட அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்தியா எங்க மேல திணிக்காதீங்க, இங்க யாருமே ஹிந்தி கத்துக்க மாட்டோம் படிக்க மாட்டோம் நாங்க சொல்லல, அது எங்களுடைய விருப்பம் இருக்கிறவங்க அதை படிக்கட்டும் பேசட்டும் கத்துக்கட்டும், நாங்க அதுக்கு தடையே சொல்லல. ஆனா அது மட்டும்தான் இந்த ஆட்சி மொழியில இருக்கணும் அப்படின்னு நீங்க எங்க மேல திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்காரங்களுமே அந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுடைய கோரிக்கையுமே இந்த இடத்துல நிறைவேற்றப்படுது. இப்போ அந்த ட்ரெயின்ல எரிஞ்சிட்டு இருந்த ஜெயம் ரவி என்ன ஆனாரு அப்படின்னா, அவருடைய அசிஸ்டன்ட் போய் கேட்கறாங்க, அவருக்கு ஸ்டில் உயிர் இருக்கு சார், உங்களுக்கு உயிர் இருக்கு சார், கூட்டிட்டு போனா காப்பாத்திடலாம், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் சிறந்த செவிலியர்னு அவார்டு வாங்க போறியான்னு சொல்லி இப்பயும் அதே டயலாக் தான் சொல்றாரு. நீ என்னை காப்பாத்தினா கூட இப்பவுமே ரத்தத்தை சந்தேகப்படுவாங்க, அதுக்கு நான் சாகிறதே மேல சொல்லி செத்து போயிடுவாரு. ஸோ இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்க்கறதுக்காக ஹீரோயினுமே அப்பதான் மைக்ல பேசுவாங்க, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. இந்த தடவை அவங்க உணர்ச்சி பொங்க எமோஷனோட பேசுவாங்க. அவங்களுக்கு இந்த தடவை மைக்க பார்த்தோன்னே வாய் திக்கல, ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாகவும் பேசுறாங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழ் வெல்க இப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல உண்மையிலேயே நிறைய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் இருந்தது.